Hello everyone. Idioms and phrases. Almost 70 பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, ரீகேப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்னா நாட்கள் எண்ணப்படுகிறது, அதாவது அவரது நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ் டேஸ் ஆர் நம்பர்ட், பொதுவான வார்த்தைகள் சொல்லுவோம். ஹிஸ் டேஸ் ஆர் நம்பர்ட்னா அவருடைய அது சிச்சுவேஷன்ஸை பொறுத்த மட்டும் இருக்குது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கார் அப்படின்னா ஹிஸ் டேஸ் ஆர் நம்பர்ட் அப்படின்னா இன்னும் ரொம்ப நாள் அவர் உயிரோடு இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். இதே ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறார் அப்படின்னா அவர் பற்றின ஒரு சரியான இது இல்லை, அப்ரைசல் இல்லை அப்படின்றபோது his days are numbered in the office. I think he is what you call hit listல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். his days are numbered அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப நாள் அவளால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். it is said that அப்படின்னா கூறப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். it is said thatனா கூறப்படுகிறது. என்ன அப்படின்னா it is said that Rama is a bad boy. ராமா கெட்ட பையன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லோரும். இன்னும் சரியான நடத்தையெல்லாம் இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல. நல்ல பையனை தான் இருந்தான், பட் சகவாசம் சரியில்லை, சேர்க்கை சரியில்லை. அதனால் இப்போது இட் இஸ் செட் தட் ஹீ சீம்ஸ் டு பி எ பேட் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் செட் தட்னா கூறப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். along with அப்படின்னா கூட, இல்லைன்னா உடனோடு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். He came along with me to a cinema. அவன் என்னுடன் வந்தான், என்னோடு வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். He came along with me to a movie, to a cinema. He came along with me to my friend's house. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ்க்கு அவன் என் கூட வந்தான் அப்படின்னு சொல்ல முடியும். away fromனா தூரத்தில் அப்படின்னு அர்த்தம். My school is far away from my house. என்னுடைய பள்ளி வீட்டிலிருந்து தொலைவில் உள்ளது, தூரத்தில் உள்ளது அப்படின்னு சொல்ல முடியும். away from இல்லைனா far away அப்படின்னு சொல்ல முடியும். away fromனா தூரத்தில் அப்படின்னு அர்த்தம். My school is far away from my house. in addition toனா அதனுடன் கூட அப்படின்னு சொல்ல முடியும். அதனுடன் கூட. in addition to army, navy also engaged in war. ஆர்மியுடன் கூட நேவியும் சேர்ந்து போரிற்கு தயாரானது. engaged in war, போரிட்டதுன்னே சொல்லலாம். in addition to army, navy also engaged in war. நேவியும் வாரில் போர் புரிந்தது அப்படின்னு சொல்ல முடியும். at the 11th hour, கேள்விப்பட்டிருக்கீங்களா? at the 11th hour, கடைசி நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். at the 11th hourனா கடைசி நேரத்தில். நிறைய பேர் சொல்லுவோம், நீ லாஸ்ட் மினிட்ல சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? லாஸ்ட் மினிட்ல மீட்டிங் அட்டன் பண்ணுன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? அவன் கடைசி நிமிஷத்தில் என்கிட்ட சொன்னான், அதனால் என்னால் மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. He informed me in the last minute. ஓகே, எப்படி சொல்லலாம்? அது at the 11th hour அப்படின்னு சொல்ல முடியும். He informed me to attend the meeting in the 11th hour. At the 11th hour, sorry. He informed me to attend the meeting at the 11th hour. He informed me to attend the marriage at the 11th hour. கடைசி நிமிஷத்தில் கல்யாணம் வச்சுருக்கேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போனான். போகவே முடியாது. ஓகே, திடீர்னு ஃபோன் பண்ணி எங்கள் திருவள்ளூரில் கல்யாணம் இருக்குது வான்னு சொல்லிட்டு காத்தால சென்னையில் இருக்கவங்களை கூப்பிட்டா என்ன பண்ண முடியும்? 8 மணிக்கு இல்லையா? அவரை பொறுத்த மட்டும் மெசேஜ் கொடுத்துட்டேன்னு நினச்சிட்ருப்பார். பட் ஆனால் ஆக்சுவலாக இன் ரியாலிட்டி இட் இஸ் ரியலி நாட் பாசிபிள் ஃபார் ஹிம் டு அட்டெண்ட் த மீட்டிங் இன் திருவள்ளூர் அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ என்ன அப்படின்னா, he informed me to attend the meeting at the 11th hour. இங்கே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண சொல்கிறாங்க, கடைசி நேரத்தில் சொல்கிறாங்க, அவரால் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. இப்போ எதுவுமே சொல்ல முடியாதுங்க, எல்லாமே ஜூம் மீட்டிங் தான் இல்லையா? இன்னொரு 1/2 அன் ஹவரில் மீட்டிங்கில் இருக்குது,
பாஸ்வேர்டு ஐடி கொடுக்குறேன், நீ வந்து உன்னோட ஐடி இருக்கும், பாஸ்வேர்டு கொடுக்குறேன், மீட்டிங் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ வாயை மூடிட்டு அட்டன் பண்ணியே ஆகணும். ப்ரொவைடட் யூ ஆர் சேஃப் இன் த ஹோம். ஓகே. அப்செட். அப்செட்னா நிலை தடுமாறுதல் அப்படின்னு சொல்ல முடியும். த டெத் ஆஃப் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி ஹேட் அப்செட் த ஹோல் வேர்ல்டு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே. அந்த பீரியடில் வந்து இந்திரா காந்தி இறந்து போனது வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாக, கொடூரமான நிகழ்ச்சியாக இப்போ பார்க்கப்பட்டது. கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி வரும்போது. ஓகே. அவரோட காவலாளிகளே வந்து அவங்கள கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது த ஹோல் வேர்ல்டே வந்துட்டு என்ன, மெய்காப்பாளர்கள், பாதுகாப்பாளர்கள் அப்படின்னு சொல்லவங்களே வந்துட்டு அவங்கள கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. உலகமே வந்து ஒரு பயம், ஒரு பீதி வந்தது. எல்லாருமே வந்துட்டு டவுட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ த டெத் ஆஃப் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி ஹேட் அப்செட் த ஹோல் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி. அப்செட்னா நம்மளோட நிலையை தடுமாறச் செய்தல் அப்படின்னு சொல்ல முடியும். தடுமாறுதல் அப்படின்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் ஆல்னா பெரும்பாலும் அப்படின்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் அட்டெண்டட் த கிளாஸ். பெரும்பாலும் எல்லா மாணவர்களும் வகுப்பை அதாவது வகுப்பில் பங்கு கொண்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். கலந்து கொண்டார்கள் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் ஆல் த பீப்புள், இங்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆல்னா பெரும்பாலும் எல்லாருமே நெகட்டிவாகவே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆல் த பீப்புள் ஆர் பேட் அப்படி, ஆல்மோஸ்ட் ஆல் த பீப்புள் ஆர் குட்னு சொல்லுங்களேன். பெரும்பாலான மக்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லுவோமே, அந்த காலம் வரும்னு நினைப்போம். ஆல்மோஸ்ட் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் டூயிங் பிஸ்னஸ் ஆர் ரியலி குட். ஓகே. ஆல்மோஸ்ட் ஆல் த பீப்புள் ஆர் குட். ஆல்மோஸ்ட் ஆல் த நெய்பர்ஸ் ஹூ ஆர் ரிசைடிங் அரவுண்ட் அஸ் ஆர் குட் அப்படின்னு சொல்லலாமே இல்லையா? ஆல்மோஸ்ட் ஆல்னால் பெரும்பாலும் எல்லா மக்களும் நல்ல விதமாக இருக்காங்க. வாட் யூ கிவ் வாட் யூ கெட் அப்படின்ற மாதிரி. நல்லவங்களாக இருந்தாலும் நல்லவங்களாக கிடைப்பாங்க. நமக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக நாம் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி. பக்கத்தில் இருக்கிறவங்க அவன் திருடன், அவன் ஃப்ராடு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே அது போச்சுன்னாக்க அவர் மனதில் நீங்கள் அப்படி தான் போவீங்க இல்லையா? அதனால் நீங்கள் வந்து சரி ஏதோ நிலைமை அவன் அப்படி இருக்கான் போல இருக்க, திருந்துட்டோம் நல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரி நினச்சோன்னா சிச்சுவேஷன் வந்து மாறும். கீப்பான்னா தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். ரவி கெப்டானுக்கு வந்து கீப் வந்து கெப்டுன்னு வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது. ரவி kept on talking although the teacher asked him several times to stop. டீச்சர் வந்து சொல்கிறாங்க, பேசாத ரமேஷ், ரவி பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போதும் ரவி kept on talking although the teacher asked him several times to stop. பல தடவை சொல்லியும் அவன் வந்து ஸ்டாப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. மேக் ஷுவர் உறுதிப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். பிஃபோர் வி மேக் அ ஜேர்னி வி ஷுட் மேக் ஷுவர் ஆஃப் அவர் ஹேவிங் டிக்கெட்ஸ். மேக் ஷுவர்னா உறுதிப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக இருக்கான்னு பாரு. மேக் ஷுவர் தட் யூ கோ வித் ஆல் பென்சில், பென், ஸ்கேல், ரப்பர் ஃபார் யூர் எக்ஸாமினேஷன். எல்லாம் இருக்குதான்னு ஒரு அடி செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல முடியும். உறுதிப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னு சொல்ல முடியும். பிஃபோர் வி மேக் அ ஜேர்னி வி ஷுட் மேக் ஷுவர் ஆஃப் அவர் ஹேவிங் டிக்கெட்ஸ். நம்ம வந்து ஒரு ஜேர்னி போகிறோம், பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், நைட்டு ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா டிக்கெட்லாம் எடுத்து பார்த்துட்டு, டிக்கெட் நம்பர் பார்த்துட்டு, டிக்கெட்டில் கரெக்டாக இருக்குதா, என்ன ட்ரெயின், எத்தனை மணிக்கு, என்ன ஸ்டேஷன், எத்தனை மணிக்கு கிளம்பணும், எந்த பஸ்ஸில் போகணும், எல்லாமே நம்ம முன்னாடி தயார்படுத்திக்கிறோம் இல்லையா? பர்டிகுலராக வந்து லக்கேஜ்லாம் சரியாக இருக்கா, திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோமா, நாளைக்கு மீட்டிங் என்ன வேணும், அங்கே போனாக்க ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டோமா இல்லையா, டிக்கெட் சரியாக இருக்குதா செக் பண்ணிக்கிறது, இன்றைக்கி டிக்கெட் தான் புக் பண்ணியிருக்கோமா, இந்த ட்ரெயின் தான் பண்ணியிருக்கோமா, எல்லாமே வி ஹாவ் டு மேக் ஷுவர் அப்படின்னு சொல்ல முடியும். பிஃபோர் வி மேக் அ ஜேர்னி வி ஷுட் மேக் ஷுவர் ஆஃப் அவர் ஹேவிங் டிக்கெட்ஸ் இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ்ட் டைம்னா பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்ன பொழுதுபோக்கு? ஸ்விம்மிங் இஸ் த பாஸ்ட் டைம் ஃபார் மீ. சிலருக்கு வந்து ஸ்விம்மிங் வந்து பாஸ்ட் டைம் சொல்ல முடியும், அவங்களோட பொழுதுபோக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ரீடிங் புக்ஸ் இஸ் த பாஸ்ட் டைம் ஃபார் மெனி. ப்ரௌசிங் த இன்டர்நெட் இஸ் த பாஸ்ட் டைம் ஃபார் மெனி. Going inside the Facebook and
what you call chatting with many of the friends, sharing information, sharing knowledge, sharing messages, sharing pictures is the what you call many people like that. அவங்களுக்கு அது பிடிக்கும், அவங்களுக்கு அது பாஸ்ட் டைமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. பாஸ்ட் டைம்னா என்னென்னா பொழுதுபோக்குறது, ஹவ் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மேக்கப்னா ஒன்று வந்து மேக்கப் போடுதல், இன்னொன்று வந்து சரி கட்டுதல். ஒருத்தர் வந்து 8 மணி நேரத்தில் ஊருக்கு போய் சேரணுன்னா இங்கேயே லேட் ஆகிடுச்சு, ட்ரெயின் வந்து 8 மணி நேரத்தில் போகணும் ஒரு இடத்துக்கு, 1 மணி நேரம் ஒரு இடத்துலேயே போட்டுடுறான். ஸோ இந்த 1 ஹவரை வந்து ஹி ஹேஸ் டு மேக்கப். அப்போது 8 நிமிஷம் 10 நிமிஷம் போகிற இடத்துல 1 நிமிஷம் 2 நிமிஷம் போடுவான். ஸ்பீடு வந்து 70 கிலோமீட்டர்ஸ் 80 கிலோமீட்டர்ஸ் போனால் அதை 100 120 மாற்றுவான். ஹீல் ட்ரை டு மேக்கப் த டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ மேக்கப்னால் சரி கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். Rama got low marks in the quarterly exam, but he had made it up in the half yearly exam. குவார்ட்டர்லி எக்ஸாமில் வந்து ரொம்ப மார்க்ஸ் குறைஞ்சி போச்சு. உடனே அப்பா திட்டுறார். ஆனால் அந்த அப்பா நல்ல அப்பா, உன்னால் முடியும்டா, கொஞ்சம் ஃபோக்கஸ் என்ன படிய, கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி படி, உன்னால் முடியலன்னு யாரால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் வந்து மோட்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அது 75% சொல்லலாம். ஸோ குவார்ட்டர்லியில் விட்டதை ஹாஃப் இயர்லியில் பிடிச்சிடுவான். மேக்கப் ஃபார் இஸ் குவார்ட்டர்லி மார்க்ஸ் he had made it up in the half yearly அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். நம்ம நிறைய வந்து ஒரு தப்பு பண்ணிடுறோன்னு வச்சுக்கோமே, அந்த தப்பை வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு சில நல்ல விஷயங்கள் செஞ்சு அதை மேக்கப் பண்ணி வெளியில் கொண்டு வருவோம். நிறைய ஃபேமிலிஸில் நடக்கும். அது ஒரு தவறு செய்தால் அந்த தவறை வந்து அவங்கள மறந்து போகிறதுக்கு ஒரு பல நல்ல விஷயங்களை செஞ்சு அந்த தவறை மறக்கடித்தல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், மேக்கப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்கப் இஸ் சரி கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஆன் த அதர் ஹேண்ட் அப்படின்னா ஆன் தி அதர் ஹேண்ட் அப்படியே திடீர்னு யாராவது கேளுங்களேன், ஆன் த அதர் ஹேண்ட்னா என்ன, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் புரியும், தமிழில் வராது. ஆன் த அதர் ஹேண்டுனா மாறாக அப்படின்னு அர்த்தம். ஆன் த அதர் ஹேண்டுனா மாறாக என்ன, he never helped me, on the other hand I did a lot for him. அவன் எனக்கு ஹெல்ப்பே பண்ணலைங்க, ஆனால் அதுக்கு மாறா நான் நிறைய அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். I helped him a lot, on the other hand he didn't help me. I have helped him a lot in my earlier days, but he didn't help me. On the other hand he didn't help me அப்படின்னு சொல்ல முடியும். He never helped me, on the other hand I did a lot for him அப்படின்னு சொல்கிறோம். So as to இல்லைன்னா in order to. So as to, in order toனா என்பதற்காக அப்படின்னு அர்த்தம். So as to, in order toனா என்பதற்காக. He went to the bank so as to deposit money. எதுக்கு பேங்க்குக்கு போனால், டெபாசிட் பண்ணுவதற்காக போனால், என்பதற்காக அப்படின்னு அர்த்தம். He went to the bank so as to deposit money. Bag and baggage. பேக் அண்ட் பேக்கேஜ்னால் என்னென்னா மூட்டை முடிச்சுன்னு அர்த்தம். பேக் அண்ட் பேக்கேஜ்னால் மூட்டை முடிச்சு அப்படின்னு. He left the house bag and baggage. மூட்டை முடிச்சோட வீட்டை விட்டு கிளம்பிட்டான். She left the house bag and baggage. மூட்டை முடிச்சோட வெளியில் கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி. மூட்டை முடிச்சுடன் அவன் வெளியே கிளம்பி சென்றான். He left the house bag and baggage அப்படின்னு வரும். Once in a blue moon. Once in a blue moon எப்படி சொல்லலாம், எப்பொழுதாவது, அரிதாக, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைச்சலானது அப்படின்னு சொல்ல முடியும். Once in a blue moon என்ன அர்த்தம்னா, good Tamil films are telecast once in a blue moon. அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. தமிழ் மூவி வரதே வந்துட்டு நல்ல மூவிஸ்னு பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப அரிதாக தான் இருக்குது. குட் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. குட் தமிழ் மூவிஸ் ஆர் டெலிகாஸ்ட் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். டிவியில் வந்து நல்ல திரைப்படங்கள் அப்படின்னு திரையிடுவது வந்து ரொம்ப ரொம்ப அரிதாகவே இருக்குது
அப்படின்ற மாதிரி. இப்போது இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கே வைக்க முடியாது, எது நல்ல படம் எது கெட்ட படம் அப்படின்ற மாதிரி. அந்த காலத்தில் என்னென்னா 4 வகையான படம் தான் வரும். அந்த 4 வகையான படத்தில் வந்து 4 தரப்பினர் பார்ப்பாங்க. அதில் 2 தரப்பினருக்கு பிடிச்சிருந்தாலே 50% படம் சக்ஸஸ் ஹிட்டு. இப்போது அந்த டேஸ்ட் பட் நமக்கு சொல்கிறோம் இல்லையா, நம்மளோட வாட் யூ கால் ரசிப்புத்தன்மை அப்படின்றது வந்து பல்கி பெருகி விட்டது. இந்த இப்போ 44லாம் கிடையாது, அது 40 400 ரசிப்புத்தன்மை இருக்குது. ஸோ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து இது பெஞ்ச் மார்க்கே வைக்க முடியாது. படம் ஓடித்தா ஓரளவுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னாக்க, ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் வரும்போது அந்த படங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவது, தமிழ் திரைப்படங்கள் நல்ல படங்கள் போடுவது ரொம்பவும் அரிதாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் வி கெட் குட் மூவிஸ் அப்படி தான் சொல்லணும். ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் வி கெட் குட் மூவிஸ். நம்ம வந்து எப்பொழுதாவது தான் நல்ல படங்கள் வந்து திரையிட்டு வெளியில் வருது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். குட் மூவிஸ்க்கு வந்து என்ன அகைன் பெஞ்ச் மார்க் தெரியாது. ஒரு சமுதாயத்திற்கு வந்து நல்ல கருத்து சொல்கிறது குட் மூவிஸ்னு எடுக்கலாம், அதை பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கலாம். ஓகே, பட் அது மாதிரி படங்கள் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விரல் விட்டு எண்ணி விடலாம் அப்படின்னே சொல்ல முடியும். ஓகே, நிறைய பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். மீனும் அடுத்த கிளாஸ் வந்து அந்த இடியாம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து லாஸ்ட் கிளாஸாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கீப் வாட்சிங் இட், கண்டினியூ டு கிவ் யுவர் சப்போர்ட் அண்ட் ஐ ட்ரை டு கிவ் மை பெஸ்ட். என்னால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நான் அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போது நிறைய விஷயங்கள் சொல்லணுன்ட்டு இருக்கேன், கடைசி கிளாஸில் சொல்கிறேன். ஓகே, until then it's bye from Venkat.